بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فانفجرت منه 12 عينا قد علم كل أناس مشربهم قلوا واشربوا من رزق الله ولا تعصوا في الأرض مفسدين صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் ஈருலக பாக்கியங்களையும் தந்தருள வேண்டும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மாதத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் பேசுகின்றோமோ, ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் அதிகமாக குர்ஆனை பற்றி நாங்கள் பேசுவோம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா என்று சொல்லி எல்லாம் வர்ணிக்கப்பட்ட அந்த இரவு, அந்த மாதம் ஷஹ்ர் ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். எனவே ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நாங்கள் பேசுவது குர்ஆனை பற்றி பேசுவோம். இதே போன்று தில்காதா மாதம், தில்ஹிஜ்ஜா மாதம், இந்த காலப்பகுதியில் அதிகமாக பேசப்பட வேண்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படக்கூடிய மக்கள், ஊர்களில் இருந்து கொண்டு உதுஹிய்யாவுக்காக வேண்டி திட்டமிடக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை, நடந்த ஒரு விடயத்தை நாங்கள் திருப்பிச் செய்கின்றோம். அல்லாஹ் எங்களுக்கு செய்யும்படியாக அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாங்கள் இந்த கர்மத்தை உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கும் இதை செய்யும்படியாக பணித்திருக்கின்றோம், ஆக்கி இருக்கின்றோம் என்று சொல்லி அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லிவிட்டான். அந்த அடிப்படையில் சஃபா மர்வாவுக்கு இடையில் விடக்கூடிய தொங்கோட்டமாக இருக்கலாம், ஹிஜ்ரே இஸ்மாயிலுக்குள்ளே போய் வருவதாக இருக்கலாம், மக்காம இப்ராஹிமுக்கிட்ட தொழுவதாக இருக்கலாம், இப்படியாக முல்தஸிமில் கேட்கப்படக்கூடிய துஆக்களாக இருக்கலாம், மினாவுடைய மைதானத்துடைய இருப்பாக இருக்கலாம். இப்படியாக ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்கும் பொழுது இவைகள் அனைத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துடன் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. எனவே தான் ஆல இப்ராஹிம் படிக்கப்பட வேண்டிய ஒரு பாடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஃபதன், ஒரு குழந்தையாக, ஒரு வாலிபனாக, ஒரு துடிதுடிப்பான ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தார்கள், மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு எதை செய்தார்கள். மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசி கட்டத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கும் என்ன வசியத்தை செய்தார்கள், எப்படி உரையாடினார்கள். இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். சுப்ஹானல்லாஹ், ஒரு அழகான புத்திமதி சொன்னார்கள். படிக்க வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் என்ற பொசிஷன், அதாவது நாங்கள் பெற்றோர்கள் என்ற இடத்தை எந்த காரணம் கொண்டும் யாருமே விட்டு கொடுக்கக்கூடாது. குழந்தைகள் எப்படியும் ஆகலாம், யாராகவும் இருக்கலாம். இந்த நாட்டினுடைய பிரசிடண்டாக இருக்க வேணும், இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கணும், பெரிய ஒரு ஆலிமாக இருக்கணும், ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கணும். குழந்தைகள் யாராகவும் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்களுக்கு நாங்கள் பெற்றோர்கள் என்ப இடத்தை எந்த பெற்றோரும் இழந்துவிடக்கூடாது. அதைத்தான் சொல்லித்தராங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாடத்திறன். மரணப்படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறாங்க, குழந்தைகளும் இருக்கிறாங்க, பேரப்பிள்ளையும் இருக்கிறாங்க. ஆனாலும் மரணப்படுக்கையில் படுத்து கொண்டிருந்தாலும் என்னுடைய குழந்தைகளுடன் உரையாடக்கூடிய, உறவாடக்கூடிய, அவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஆளுமை
தகப்பனிடம் தாயிடம் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த ஆயத்து எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அம் குன்தும் ஷுஹதாஅ இத் ஹதர யாக்கூபல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத்து வந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் எப்படி ஒரு வினைத்திறன் மிக்க, ஒரு ஆளுமை பொருந்திய, ஒரு லீடர்ஷிப் தலைமைத்துவ பண்புகளை சுமந்த வாப்பவாக இருந்தார்கள். மரணப்படுக்கையிலும் படுத்துக்கொண்டு குழந்தைகளுடன் உறவாடினார்கள். உலகத்தை பற்றி பேச இல்லை. உலகம் எழுதப்பட்டது கிடைக்கும், நிர்ணயிக்கப்பட்டது வயல வந்து சேரும். லா தஃப்ரஹ், இது சந்தோஷப்படுறதுக்குரிய விடயம் அல்ல. எழுதப்பட்ட நேரத்தில் எழுதப்பட்ட விதத்தில் கிடைத்து விடும். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா. குர்ஆன் மிக தெளிவாக அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் குழந்தைகளுடைய ஆகிரத்தை பற்றியும் தீனை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? தொழுகிறாங்க, ஜும்மாவுக்கு போகிறாங்க, ஏதோ முஸ்லீம்களோடு இருக்கிறாங்க என்பதின் காரணமாக முஸ்லீமாக முடியாது. இஸ்லாம் என்பது ஒரு அடிப்படை, ஒரு வாழ்க்கை. நான் இப்படித்தான் வாழுவேன், எப்படியும் வாழலாம் என்பது இஸ்லாம் அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும். எதையும் சாப்பிடலாம் அல்ல, இதைத்தான் சாப்பிட வேண்டும். எப்படியும் சாப்பிடலாம் அல்ல, இப்படித்தான் சாப்பிட வேண்டும். திருமணம் எப்படியும் செய்யலாம் என்பது எல்லாருக்கும் உள்ளது. ஆனால் இஸ்லாத்தில் முஸ்லீம்களுக்கு திருமணம் இப்படித்தான் நடைபெற வேண்டும். கலாச்சாரத்துக்கும் மதிப்பளிக்கின்றோம். ஒவ்வொரு ஊருடைய கலாச்சாரத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள். இஸ்லாத்துடைய கோட்பாடுகளுக்கு முரணாக இருக்காமல் இருக்கும் காலமெல்லாம். ஆனால் ஃபவுண்டேஷன், ஃபண்டமெண்டல் என்ன? நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி தனியாக கதைக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம். நான் நினைக்கிறேன், கண்ணியமான சங்கையான உலமாக்களிடத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், குறைந்தபட்சம் தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் 9 நாட்கள் இஷாவுக்கு பிறகோ அல்லது மக்ரிபுக்கு பிறகோ அல்லது சுபஹ் தொழுகைக்கு பிறகோ உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய அந்த நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு மக்களுக்கு மத்தியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பற்றி பிரகடனப்படுத்த முடியும். ஒரு வாலிபராக இருக்கும் பொழுது எப்படி துடிதுடிப்பாக இருந்தார்கள், எப்படி உண்மையை தேடினார்கள். உண்மை தேடப்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வகதாலிக நுரி இப்ராஹிம மலக்கூத்த ஸமாவாத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக ஹிதாயத்தை காட்டி கொடுத்தான். அவர்களுக்கு நேரடியாக ஹிதாயத்து கிடைத்தது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தந்தையுடன் உரையாடினார்கள். என்னுடைய வாப்பா யாராக இருக்கிறார் என்பது எனக்கு பிரச்சனை அல்ல, என் வாப்பாவுடன் நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் எனக்கு பிரச்சனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் படிக்க வேண்டிய பாடம். வாப்பா தன்னுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, தான் அறிமுகப்படுத்தக்கூடிய மார்க்கத்தை நிராகரிக்கிறார்கள். ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் நிராகரிப்பது, ஏற்றுக்கொள்வது, அங்கீகரிப்பது அது உங்களுக்குரிய விடயம், எனக்குரிய விடயம் அல்ல. ஆனால் நான் உங்களுடைய குழந்தை, அதனால் நீங்கள் எனக்கு எல்லா காலத்திலும் யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி தான். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகளுடன் எப்படி நடந்து கொண்டார்கள், குடும்பத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். குடும்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய பாசம், அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது மீதுள்ள மோகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் குடும்பத்தை விடவும் மிகைத்ததாக இருக்க வேண்டும், குழந்தைகளை விடவும் மிகைத்ததாக இருக்க வேண்டும். குழந்தைகளுடைய கழுத்தில் கத்தியை வைப்பதற்கும் தயார். குழந்தைகளுடைய கழுத்துக்கள் துண்டாகட்டும், பிரச்சனை கிடையாது. அல்லாஹுடைய கட்டளைகள் துண்டாகக்கூடாது. என்னுடைய குடும்பம் என்னை நம்பி வந்தவள் தான், என்னுடைய மனைவி என்னை நம்பி வந்தவள் தான். அவளுக்கு உணவு உடை நான் தான் கொடுக்க வேண்டும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட குடும்பத்தை கொண்டு போய் இந்த பாலைவனத்தில் விட்டு வாருங்கள். வைது பவ்வஅனா லி இப்ராஹிம மகானல் பைத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு ஆயத்தமானார்கள். அந்த மனைவி யாரு? அல்லாஹு அமரக்க பிஹாதா, இப்படி என்னையும் என்னுடைய குழந்தையையும் இந்த பாலைவனத்தில் விவாதின் கைரி ஸர்இன், மரம் செடி கொடி தண்ணி எதுவுமே இல்லாத இந்த பாலைவனத்தில் எங்களை விட்டு போகும்படியாக, விட்டு வரும்படியாக அல்லாஹ்வா உங்களுக்கு சொன்னான் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில்
அந்த தாய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையாட்டினாங்க. அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் தான் உங்களை விட்டு விட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் வாய் கூசாமல், ஒரு கணம் சிந்திக்காமல், ஒரு கணம் யோசிக்காமல் சொன்ன வார்த்தை தான் ஆச்சரியமான வார்த்தை. இதன் லா யுதையஅன அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். குடும்பமாக, கணவனாக, குழந்தைகளாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்றிருந்தால் அந்த குடும்பத்தை அல்லாஹ் ஒரு போது வீணாக்க மாட்டான். இதுதான் எங்களுக்கு படித்து ஹஜ்ஜுடைய பாடம் படித்து தரக்கூடிய பாடங்கள். ஹஜ்ஜுடைய பாடம் சொல்லித்தார பாடம் இதுதான். குடும்பமாக சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் ஒரு தியாகம், அர்ப்பணிப்பு செய்தார்கள். அந்த தாய் சொன்ன வார்த்தை தான், அப்படியாக இருந்தால் என்னை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், எங்க 2 பேரையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று சொல்லல. இதெல்லாம் யுதையஅன அல்லாஹ், எங்களை, குழந்தையும் இருக்கிறது, எங்களுக்கு பேரப்பிள்ளைகளும் வருவாங்க, சந்ததியும் வரப்போகிறது, எங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எனவே அன்புக்குரியவர்களே, அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கம்யூனிகேஷன், தொடர்பாடல், எப்படி உரையாடினார்கள், சமூகத்துடன் உரையாடும் பொழுது எப்படிப்பட்ட பணிவோ, ஒரு வம்பன் ஒரு அரசனுடன் உரையாடும் பொழுது எப்படிப்பட்ட அதிகாரத்துடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். இன்னல்லாஹ யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். சுப்ஹானல்லாஹ். உரையாடல் என்னும் பொழுது யாருடன் நான் உரையாடுகின்றேனோ அவருடைய இடத்திலிருந்து பேசினார்கள். அப்படித்தான் நாங்கள் பேச வேண்டும். ஒன்றும் தெரியாத பாவிகளுடன் உரையாடும் பொழுது, உரையாடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைல், சமூகத்துடன் உரையாடினார்கள். ஒரு விதத்தில் சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்த சமூகத்துடன் வேறொரு விதத்தில் நடந்து கொண்டார்கள். தன்னுடைய குழந்தையுடன் வேறொரு விதத்தில் நடந்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக. குடும்பத்துடன் உரையாடின விதம் வித்தியாசம். இப்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை படிக்கப்பட வேண்டும். மிக வினயமாக, மிக அன்பாக, கண்ணியமான சங்கையான உலமாக்களிடத்தில், பள்ளி வாயில்களுடைய இமாம்களிடத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். நீங்கள் பல பேர் சேர்ந்து, ஊரில் இருக்கக்கூடிய பல உலமாக்கள் உண்டாக சேர்ந்து ஒரு வகுப்பை ஆரம்பித்து, இந்த வகுப்பினூடாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை பாடங்கள் என்ற தலையங்கத்தில் இந்த தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள், அந்த நாட்களில் நோன்பு நோட்பதும் சுன்னத்து, நோன்பையும் அறிமுகப்படுத்தி மக்களை நோன்பு பிடிக்கச் சொல்லி, அந்த காலங்களில் சுபகுடைய தொழுகைக்கு பிறகு அல்லது பொருத்தமாக இருந்தால் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை வரலாறு சொல்ல வேண்டாம், வரலாறு அல்ல, வாழ்க்கை பாடம். இந்த வாழ்க்கை பாடத்தை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலையங்கத்தில் இதை ஆக்கிக் கொள்வீர்கள் என்றிருந்தால் மிக பிரயோசனமானதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் சென்ற வாரம் சூரத்துல் பக்கராவினுடைய 60வது ஆயத்தை நாங்கள் திலாவத்து செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இத்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர், உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த அசாவினால் அந்த கற்பாறையில் நீங்கள் அடியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அடித்தார்கள். 12 ஊற்றுக்கண்கள் அங்கே இருந்து வந்தது. நான் சென்ற வாரம் சொன்னேன், எந்த ஒரு முஅஜிஸாவாக இருந்தாலும், எந்த ஒரு அற்புதமாக இருந்தாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு துஆவாக இருந்தாலும் அந்த துஆ கபூலாகும் நிச்சயமாக. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களிடமிருந்து துஆவை கொண்டு மட்டும் நீங்கள் போதுமாக்கிக் கொள்ள வேண்டாம், நான் எதை செய்யும்படியாக உங்களுக்கு முன்கூட்டியே செய்திருக்கிறேனோ அதையும் நீங்கள் செய்து விடுங்கள் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கப்பல் செய்ய அவர்கள் கேட்டார்கள், இந்த சமூகத்தை அழித்து விடு யா அல்லாஹ், இந்த சமூகம் இதற்கு பிறகு நல்லோர்களை பெற்றெடுக்க மாட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு மோசமான சமூகம், 950 ஆண்டுகளாக இந்த சமூகத்துக்கு மத்தியில் உழைப்பு செய்து யாருமே, ஒரு சிலரை தவிர யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் இவர்களை அழித்து விடு என்று துஆ கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொன்ன துஆவை கபூல் செய்து விட்டேன். ஆனால் இஸ்மாயில் ஃபுல்க், நீங்கள் ஒரு கப்பலை செய்து முடியுங்கள் பார்க்கலாம். ஏன் அல்லாஹ்வுக்கு அதை செய்து கொடுக்க முடியாதா? பூமி தண்ணியை கக்குது, வானம் தண்ணியை கொட்டுது, அப்ப என்ன நடக்கும்? உலகமே கடலாக மாறிவிட்டது. மலைகளை போன்ற அலைகள்ல அந்த கப்பல் மிதந்து கொண்டிருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொன்னான்? நீங்க
அந்த மரத்தினுடைய அடிமரத்தை நீங்கள் உசுப்புங்கள், அங்கிருந்து பழுத்த காய்கள் கீழே கொட்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். இப்படியாக எந்த ஒரு துஆவை நாங்கள் கேட்டாலும், எந்த ஒரு முஅஜிஸாவாக இருந்தாலும், எந்த ஒரு அற்புதமாக இருந்தாலும், அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனித முயற்சியையும் இணைத்து வைத்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், 12 ஊட்டுக்கண்கள் வெளியானது என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சந்ததியினர் 12 வம்சம், 12 கோத்திரத்தினர்கள். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஊற்றுக்கண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். 12 ஒன்றாக ஆக்கி வைத்து விட்டால் சண்டை பிடிப்பார்கள், வளங்களை பிரித்துக் கொள்வதில் மக்கள் அவதிப்படுவார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 கோத்திரத்துக்கு 12 ஊத்துக்கண்களை அல்லாஹ் அமைத்து கொடுத்தான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான செய்தி சொல்லுகின்றான். கத் அலிம குல்லு உனாசின் மஷ்ரபஹும். 12 ஊற்றுக்கண்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்துவிட்டு ஒவ்வொரு மனிதரும் அவரவர்களுடைய ஊற்றுக்கண் அவரவர்களுக்கு எங்கே இருக்கிறது தண்ணி என்பதை அவரவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கு தெரியும். இது நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. எந்த கபீலா, எந்த கோத்திரம், எந்த இடத்துக்கு போகணும் என்பதை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கத் அலிம, முன்கூட்டியே அறிந்து விட்டார்கள், குல்லு உனாசின், ஒவ்வொரு மனிதர்களும், மஷ்ரபஹும், எந்த இடத்தில் அவர்கள் தண்ணி குடிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்று சொல்லுகின்றான். அதே போல 12 ஊற்றுக்கண்களுக்கும் 12 கோத்திரத்தினர்கள் அப்படியே போய் குடித்தாங்க. இப்போ இந்த ஆயத்திற்கு தானே கத் அலிம குல்லு உனாசின் மஷ்ரபஹும் என்ற ஆயத்து, இதுக்கு சொல்ற அடிப்படை, இது ஒரு உசூல், இது ஒரு யதார்த்தத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் நான் யார் என்று சொல்லி. நான் யார், என்னிடத்தில் என்ன வளம் இருக்கிறது, என்னிடத்தில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, எனக்கு எதை செய்ய ஆசை இருக்கிறது, நான் எதுக்கு படைக்கப்பட்டவன். கத் அலிம குல்லு உனாசின் மஷ்ரபஹும் என்பது போல குல்லுன் கத் அலிம குல்லுன் சூரா இஸ்ராயில் பனு இஸ்ராயில் வருகிறது, குல்லு யஅமலு அலா ஷாக்கிலத்திஹி. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய ஷக்கில், அவரவர்களுக்கென்று எது இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதோ அதில் தான் முயற்சி செய்வாங்க, அந்த வேலையைத்தான் செய்வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு ஒரு அடிப்படையை சொல்லித்தரான். நீங்கள் யாரும் சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் யாரும் பிரச்சனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தீனில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுக்குமே 2ஆம் நம்பர் கிடையாது, எதுக்குமே 2ஆம் நம்பர் கிடையாது. சில விடயங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அற்பமானதாகத்தான் இருக்கும், ஆனால் அந்த அற்பமானது இல்லாமல் என்ன செய்ய மாட்டாது, அந்த விடயமே நடக்க மாட்டாது. உதாரணமாக வச்சுக்கோங்க பார்ப்போம். பொறுமதியான கார், பிராண்டட் கார், பிராண்ட் நியூ கார், எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் அதுக்குள்ளே இருக்குது. குண்டு துவைக்காத ஒரு கார் வச்சுக்கோங்களேன், ஆனால் அதில் இருக்கிற டயர் இருக்குது, அதில் காற்று இல்லாட்டி என்ன நடக்கும்? டயரில் காற்று இல்லை, காற்று இலவசம், காற்று யாரும் காசு கொடுத்து வாங்கிறது இல்லை. வேணுமெண்டா நாங்கள் அந்த பெட்ரோல் ஷெட்டுக்கு போய்த்து அல்லது காற்று அடித்த இடத்துல போய்த்து காற்று அடித்தாலே காசு கொடுத்துட்டு வருவோம். காற்று, நான் என்ன சொல்ல வரேன்டா, காத்தும் இலவசமாக கிடைக்கக்கூடிய காத்தும் அந்த இடத்தில் பொறுமதியாகிறது. மனிதர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆயத்தை வைத்து உலமாக்கள் ஒரு காய்தா, ஒரு சட்டத்தை அடிப்படையை அமைத்திருக்கிறாங்க. இதுதான் அடிப்படை. அது அலிம குல்லு உனாசின் மஷ்ரபஹும். ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை தான் நான் யாரென்று புரிந்து கொள்ளாதவன் அவனை போல மடையன் யாருமே கிடையாது. சும்மா மேலெண்ணங்கள் வைக்க வேண்டாம். நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படி. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். என்னை அல்லாஹ் எதற்கு படைத்திருக்கிறான்? சிலருக்கு ஆசை என்ன தெரியுமா? சமூகத்தில் தலைவராக மாறிவிட வேண்டும். பள்ளிக்கு தலைவர் என்று சொல்லி அவர் மார்பு தட்டிக் கொள்வார். அவருடைய மனைவிக்கே சிரிப்பு அவரை பற்றி. இவர் பள்ளிக்கு தலைவரா? எங்களுடைய வீட்டு நிர்வாகத்தையே இவரால் செய்து கொள்ள முடியாது. வீட்டுக்குள்ளேயே நாங்கள் இவரை ஒதுக்கி வைத்திருக்கின்றோம்.
குழந்தைகளே இவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஆயத்தம் இல்லை. குழந்தைகளையே இவரால் நிர்வாகம் செய்ய முடியாது. இவர் எப்படி போய் ஒரு பள்ளியை நிர்வாகம் செய்ய முடியும்? சுப்ஹானல்லாஹ். மிக அன்பாக சொல்லுகின்றேன், நான் யாரு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, நான் யாரு, எனக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கிறான். அது அலிம குல்லு உனாசி மஷ்ரபஹும். நீங்க யார் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்க எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறீங்க என்பது உங்களுக்குத்தான் தெரியும். அதனால நான் எனக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதுதான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகணும் என்று யாரும் நினைக்க வேணும். எனக்கு ரொம்ப எது ஆர்வமாக இருக்குதோ அதுதான் எல்லாருடைய ஆர்வமாக இருக்கணும் என்று யாரும் நினைக்க வேணும். அப்படி நினைப்பது தவறு. அப்படி நினைக்கக்கூடாது. இது ஒரு அடிப்படை. இந்த நாட்டில், இந்த உலகத்தில் ஒரு சமூகமாக நாங்கள் வாழும் பொழுது எழுத்தாளர்கள் எழுத வேண்டும், பேச்சாளர்கள் பேச வேண்டும், தலைமைத்துவ பண்புள்ளவர்கள் தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். உழைப்பாளிகள் உழைக்க வேண்டும். என்னென்ன பணிகள் எல்லாம் இருக்கிறதோ அனைத்தும் சேர்ந்தால்தான் ஒரு சமூகத்தை எங்களால் கட்டி எழுப்ப முடியும். ஒரு சமூகத்தை எங்களால் உருவாக்க முடியும். நல்ல ஒரு ஹதீஸ் ஒன்று, வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கிறது. இந்த வரலாற்று குறிப்பை இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றோர்களும் எழுதி வைத்திருக்கிறாங்க தன்னுடைய கிதாபில். இது ஒரு தம்ஹீதில் வரக்கூடிய ஒரு வரலாறு. ஷேக் இமாம் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். மதீனா முனவ்வராவுடைய பள்ளிவாசலில் ஒரு பெரிய ஒரு சூஃபி மகான் இருந்தார். சூஃபி மகான் என்றால் தன்னை வணக்க வழிபாட்டுகளுக்காக வேண்டிய ஒதுக்கி கொண்டவர். அவருடைய வேலை தேவையான நேரத்தை, முக்கியமாக தேவைப்படக்கூடிய நேரத்தை மட்டும் வெளியில் கொடுத்துவிட்டு மீதமுள்ள நேரங்களெல்லாம் அவர் பள்ளிவாசலில் தனிமையிலேயும் அவர் எப்பயுமே வணக்க வழிபாடுகளையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதே பள்ளிவாசலில் தான் இருப்பாங்க. அதே மதீனா முனவ்வராவுடைய பள்ளிவாசலில். வசதி வாய்ப்பு, வசதியான ஒரு ஆலிம். சுப்ஹான். அவருடைய வசதி வாய்ப்பை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு குடும்ப பின்னணியில் வந்தவர் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் எப்போ பார்த்தாலுமே தனிமையில் இல்லை, மக்களோடே சேர்ந்து கலகலப்பாக ஹதீஸுடைய பாடம் நடத்தி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ஷரீஃபை பார்த்து கால சாஹிபு ஹாதல் கபர், இந்த கபருடையவர் சொன்னார் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ஷரீஃபை காட்டி கையை காட்டியே பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பல நூறு பல ஆயிரக்கணக்கான உலமாக்கள் வந்து அங்கே கல்வி அறிவு படித்து கொண்டிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த அப்துல்லாஹ் இப்னு அப்துல் அசீஸ் அல் அமரி என்று சொல்லக்கூடிய இந்த சூஃபி மகானுக்கு ஒரு பெரிய ஒரு கவலை. என்னப்பா இவர் எப்பயுமே கலகலப்பாக இருக்கிறாரு, மக்களுடைய சேர்ந்து இருக்கிறாரு, தனிமையை விரும்ப மாட்டாரா, கொஞ்சம் தனிமையில் இபாதத்து செய்ய மாட்டாரா என்று சொல்லி இவருக்கு ஒரு கவலை. இந்த கவலை அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? ஃபகதப இலைஹி மாலிக். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். கத்தப இலா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யஹுதுஹு அலல் இன்ஃபிராதி வல் அமல் வயர்கபு பிஹி அனில் இஸ்திமாஇ இலைஹி ஃபில் இல்ம். சுப்ஹானல்லாஹ். இதை கொஞ்சம் குறைச்சி போட்டு தனிமையில் வாங்கோ, ஜிக்ரு செய்யுங்கோ, இபாதத்து செய்யுங்கோ, தனிமையில் இருங்கோன்னு சொல்லி கடிதம் அனுப்பினாங்க. அப்போ இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான ஒரு கடிதம் அனுப்பினாங்க. நான் அன்பாக சொல்கிறேன், இந்த கடிதத்தை படிங்கோ, இந்த கடிதத்தை படிங்கோ. தங்க எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய ஒரு கடிதம் மாதிரி இது. அவர் சொன்னார் தெரியுமா, இன்னல்லாஹ தஆலா கஸ்ஸமல் அஅமால கமா கஸ்ஸமல் அர்ஸாக். ரிஸ்கை பங்கு வைத்தது போல வேலைகளையும் அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறான். சிலர் பணக்காரர்கள், சிலர்கள் ஏழைகள், சிலர் தொழிலாளி, சிலர் முதலாளி, சிலர்கள் வியாபாரிகள், சிலர் விவசாயிகள், சிலருக்கு கடல் தொழில், சிலருக்கு மீன், அதாவது சிலருக்கு பண்ணை தொழில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு அல்லாஹ் இந்த, சிலர் இது, சிலர் அது, இப்படியாக உலகத்துடைய ரிஸ்கையும் ரிஸ்குடைய வழிகளையும் அல்லாஹ் பங்கு வைத்தது போல வேலைகளையும் அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறான். வேலைகளையும் அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறான். உங்களுக்கு தனிமையை அல்லாஹ் விரும்பியது போல எனக்கு மக்களுடன் சேர்ந்து இருப்பதை அல்லாஹ் எனக்கு பங்கு வைத்திருக்கிறான். அது எனக்கு விருப்பமானது. ஃபருப்ப ரஜுலின், எத்தனையோ மனிதர்கள், ஃபதஹல்லாஹு லஹு ஃபிஸ் ஸலாஹ், தொழுகையில் அல்லாஹ் அவருக்கு திறந்து விட்டான். தொழுகையில் அவரை போல ஒரு யாரையும் நீங்கள் காண மாட்டீங்க. ஆனால் வலம் யஃப்தஹ் லஹு ஃபிஸ் ஸௌம்,
அவருக்கு நோம்பில் அவ்வளோ ஆர்வம் இல்லை, நோம்பில் அவ்வளவு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் தொழுகையில் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டாக இருப்பார். 5 வக்து தொழுகையை ஜமாத்தோடைய தொழுவார். அதில் இருக்கிற முக்கியத்துவம், அதில் இருக்கிற கவனம் நோம்பில் இருக்க மாட்டாது. இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சதக்கா கொடுக்கறதுல மாஷா அல்லாஹ் எப்போ கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டாங்க. கொடுத்து விட்டு சந்தோஷப்படுவாங்க. எப்படி சந்தோஷம்ண்டா, வாங்கினவருடைய சந்தோஷத்தை விடவும் கொடுத்தவருடைய மன திருப்தி அவர்களை சந்தோஷத்திலேயே வைத்திருக்கும். ஏனென்றால் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு அவர்களுக்கு கொடுக்கறதுல பெரிய அல்லாஹ் இன்ட்ரெஸ்ட்டை வச்சிருப்பான். ஆனால் நோம்பு பிடிக்கிறதுல அந்த அளவுக்கு இருக்க மாட்டான். கொஞ்சம் பேருக்கு ஜிஹாதில் போகிறது, வலம் யஃப்தஹ் லஹு ஃபிஸ்ஸலா, தொழுகையில் இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி போட்டு இமாம் மாலிக் சொல்கிறாங்க, வனஷருல் இல்மி, நான் செய்கிற பணி இருக்குதானே இந்த இல்மை பரத்துறது. قال الرسول قال صلى الله عليه وسلم حدثنا رسول الله صلى الله عليه وسلم كان النبي صلى الله عليه وسلم என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி இதை நஷ்ருல் இல்மி வ தஅலீமுஹு மின் அஃதலி அஅமாலில் பிர், உலகத்தில் இருக்கக்கூடிய அமல்களில் ஆக சிறந்த ஒரு அமலாக கல்வியை பரத்துவதை நான் பார்க்குகின்றேன். வகத் ரதீது பிமா ஃபதஹல்லாஹு லீ ஃபீஹி மின் தாலிக், அல்லாஹ் எனக்கு எதை பங்கு வைத்திருக்கிறானோ, எதை அல்லாஹ் எனக்கு திறந்து விட்டானோ அதை கொண்டு நான் திருப்தி அடைகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வமா அதுன்னு மா அன ஃபீஹி பிதூனி மா அன்த ஃபீஹி, நீங்கள் தனிமையில் இருந்து இபாதத்தை செய்து கொண்டு அல்லாஹுவை நெருங்குவதற்கு நீங்கள் எப்படி முயற்சி செய்தீர்களோ அதே போலத்தான் நானும் என்னுடைய பணியினூடாக இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய முயற்சி உங்களுடைய முயற்சியை விடவும் தாழ்ந்ததாக நான் பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. வ அர்ஜூ அன் யகூன கிலானா அலா ஹைரின், நாங்கள் 2 பேருமே நிலவில் இருப்போம் என்று ஆதரவு வைக்குகின்றேன். வயஜிபு அலா குல்லி வாஹிதின் மின்னா அன் யர்திய பிமா கஸ்ஸமல்லாஹு லஹு, எங்கள் 2 பேரில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தெரியுமா வேணும், அல்லாஹ் எதை அவர்களுக்கு பங்கு வைத்தானோ அதை கொண்டு பொருந்திக் கொள்வது தான் அவர்களுக்கு மேலானது என்று சொல்லி இந்த கடிதத்தை முடித்தார்கள். நான் நினைக்கிறேன் இந்த கடிதம் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைத்தால் வார அடுத்த கிழமை படிப்போம். மிகவும் அழகான ஒரு புத்திமதி. ஒவ்வொருவரும் நான் யார் என்பதை பார்த்து கொள்ளுங்கள், நான் இதற்காக வேண்டி படைக்கப்பட்டவன் என்பதை பார்த்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் என்ன வளம் இருக்கிறது என்பதை செக் பண்ணி கொள்ளுங்கள். அந்த வளத்தையும் அந்த ஆர்வத்தையும் அந்த பாசிபிலிட்டியையும் வைத்துக்கொண்டு நற்கர்மங்கள் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.